ஸோ இப்போ ஒரு கான்ட்ராக்டர் சைட்லேருந்து யோசிங்க சார். இப்போ நீங்கள் இப்போ 2025 டிசம்பரில் என்கிட்ட கான்ட்ராக்ட் போடுறீங்கன்னு வைங்களேன். ஒரு 50 லட்ச ரூபா நான் ஒரு வீடு கட்டுறேன்னு கான்ட்ராக்ட் போடுறீங்க. அந்த வீடு முடிக்கும் போது ஒரு 2026 ஆகஸ்ட்டோ செப்டம்பரோ ஆகுதுன்னா இந்த இடைப்பட்ட ஒரு 10 மாசத்துல பொருட்களோட விலையுமே ஏறுது. அப்போ நீங்க இனிஷியலா காஸ்ட் வந்து இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு ஃபிக்ஸ் பண்றீங்களா, இல்ல அன்னைக்கு இருக்கிறத பார்த்து அந்த ஃபிளெக்சிபிளா அந்த பஃபர்ல வச்சு ஃபிக்ஸ் பண்றீங்களா? இல்லை சார், அந்த மாதிரி பண்ண முடியாது சார். ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் ஏதாவது இப்போ நாங்கள் வந்து ஒரு தடவை அக்ரிமெண்ட் பண்ணியாச்சுன்னா அதான் சார். இப்போ மெட்டீரியல் காஸ்ட் கூடுதுன்னா நாங்கள் எக்ஸ்ட்ரா கேட்கறது இல்லை. எனக்கு செங்கல் கூடி போச்சு, மண் கூடி போச்சு, அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணுறதில்ல. குறைஞ்சா நாங்கள் திருப்பி கொடுக்க போகிறதும் கிடையாது. அப்புறம் எதுக்கு நம்ம கூடுறதுக்காக நம்ம வாங்கணும், அந்த அவசியம் இல்லை சார். அப்படி வாங்குறது இல்லை. அப்படி வாங்காமல் இருக்கிறவங்க தான் சரியாக இருக்கும் சார். ஏன்னா நம்ம இன்னும் 10 மாதம் கழிச்சு தான் நம்ம வீடு ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறோம்னு தெரியும். இப்போ பேசிக்காக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சிவில் மெட்டீரியல்ஸ் தான் தேவைப்படும். உங்களுக்கு செங்கல், மண், சிமெண்ட்டு இதுதான் தேவைப்படும். அதில் தான் உங்களுக்கு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் காஸ்ட் வைஸ். அது சீக்கிரமே முடிச்சிருவாங்க. அடுத்து ஃபினிஷிங் ஸ்டேஜில் வர்றதெல்லாம் ஃபிக்ஸடாக தான் இருக்கும். பெரும்பாலும் ரேட்டு மாறாது. உங்களுக்கு டைலாக இருக்கட்டும், வுட்டாக இருக்கட்டும், இன்டீரியர் ஐட்டமாக இருக்கட்டும், அதில் வந்து பெரிய காஸ்ட் டிஃப்ரென்ஸ் வராதுங்க சார். ஓகே.